ஜெய் குருதத் ஜெய் குருபரசுராம் வெட்டுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஜெய் குருதத். இந்த வீடியோ பதிவு உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை செய்யறோம். நால்வர்ல அத்தனை பேரும் சிவனுக்காக சிவன் கோயில்களுக்கு உளவார பணி செய்துதான் தன் கர்ம வினைகளை நீக்கி அந்த சிவனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றதாக செய்தியும் உண்டு. அதாவது உளவார பணி அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவதலங்களை மற்ற பிற கோயில்களை பராமரிக்கிறதும் அதுல இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி அதை தூய்மையாக வச்சுக்கிறது தான் அந்த உளவார பணின்றது. வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம்ன்றது, அதுல தன்னோட சேவைகளை செய்யறது அப்படின்றது உளவார பணியா இருக்கு. இப்ப இந்த சிவனின் அருளை பற்றி நம்ம சொல்லணும்னா, பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய சித்தர்கள் இந்த வழியாக வந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் இங்க பூஜை பண்ணியிருக்காங்க, இங்க தங்கிட்டு போயிருக்காங்க, இங்க இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய பொதுமக்களோட கருத்தை அவங்க வழியாக நம்ம கேட்க முடியுது அந்த செய்திய. அதாவது கருமை வினை உங்க வாழ்க்கையில அதிகப்படுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உளவார பணி செய்யறது, சிவன் கோயிலை சுத்தமா வச்சுக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நான் வரும்பொழுது இந்த கோயில் சுத்தமா இல்லை. அதை நான் உங்களுக்கு அந்த பதிவு அதுல சேர்த்தே உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளவு அசுத்தமாக இருந்த இடம் தான் இந்த இடம். மது பிரியர்கள் இங்க நிறைய மது இருந்தது, அதுல சேரக்கூடிய குப்பைகளை இங்கேயே போட்டுட்டு போறது. இது எப்படியாப்பட்ட செயல் அப்படின்னா, சிவனோட அருளை பெறுவதற்கு உளவார பணி செய்து இறைவனோட அருளை பெற்ற சிவனடியார்கள் மோட்சப்படைஞ்சு சிவனோட இரண்டரை கலந்துருக்காங்க. இப்ப இங்க குப்பைகளை அது அதிகப்படுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல யோகமான நிறைய விஷயங்கள் வேலை செய்யாம போயிடும். வேலை செய்யாம போறது மட்டும் இல்ல, உங்களுக்கு கெட்ட நேரமா இருக்கு, இப்ப ராகு திசையோ சனி திசையோ கேது திசையோ இது மாதிரி பாதகமான திசைகள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அது அபரிமிதமான கெடுதல்களை உங்களுக்கு தரும். இப்ப இந்த கோயிலை நம்பி தன் மன அமைதிக்காக தன் பிரார்த்தனைகளை, தன்னோட நன்றி கடன்களை இந்த தெய்வத்துக்கு செய்யறாங்க அப்படின்றப்ப, அதற்கு தடையாவும் அதற்கு பாதிப்பை ஏற்படுத்துற வகையில மது பானங்களை அறிந்து இங்க போட்டு விட்டு போயிடறாங்க. இந்த வீடியோ பதிவு எங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்துல பெரியகுளத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல தான். இந்த கோயில் சிவன் அடியார்களால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனோட மகன் இந்த இடத்துல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த பெரியகுள மக்களுக்கு ஒரு நன்மையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த கோயில சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நிறைய இதுக்கு பாரம்பரியம் இருக்கு. இதற்கு நிறைய சமூகத்தினர் இதுக்கு வழிபாட்டுல இருக்கிறாங்க. நிறைய முருகன் இங்க இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் கோயில், அங்க இருக்கக்கூடிய உற்சவர் சித்திரை 1ஆம் தேதி இந்த கோயில்ல ஒரு நாள் முழுக்க இருந்து மக்களுக்கு அருள் பாலித்துட்டு இரவு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கோயில்ல 2 பெரிய முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதற்காக ஒரு 5 வருடங்கள் இந்த சிவனுக்கு தொடர்ச்சியா 5-6 வருடங்களாவே தொடர்ச்சியா சிவ பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பேர் என்னோட நண்பரும் கூட, சிவராமன் அப்படின்ற ஒரு நண்பர். இங்க இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா, மெயினான நோக்கம், இங்க மக்கள் இது ஒரு கோயில்ன்றத உணரல அப்படின்றதுனாலயா தெரியல, மது பிரியர்கள் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி இந்த கோயிலை சுத்தி கோயில்லையேவும் அதற்கான வீடியோ உங்களுக்கு இதோட உங்களுக்கு சேர்த்திருப்பேன் பாருங்க. முழுக்க மது பிரியர்கள் அசைவ உணவு, அதே மாதிரி இங்க இருந்து நிறைய புலம்பல்கள், நிறைய சத்தம், வருத்தம், கவலை எல்லாம் இந்த கோயில்ல பேசிட்டு மதுவையும் அறிஞ்சிட்டு இந்த பிரகாரங்கள் ஃபுல்லா கோயிலுக்குள்ள கோயிலுக்கு வெளியில எல்லா இடங்கள்லையும் மது பாட்டில்களும் மதுவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த உணவுப் பொருள்களை அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. இதனால என்னங்க, இது 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 ஆள் இருந்தா கண்டிச்சிடலாம், ஆள் இல்லை
வேற என்ன செய்யறது, அவங்க அப்படித்தானே செய்வாங்க அப்படின்னா, இப்ப செய்யக்கூடிய அத்தனை குடும்பத்திற்காகத்தான் இந்த வீடியோ பதிவே. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது என்னன்னா, ஒரு தவத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்தரை, ஒரு மகானை, ஒரு ரிஷியை இவங்க வந்து கலைச்சது மாதிரி, தவத்தை கலைச்சது மாதிரி. இவங்க இங்க பேசக்கூடிய அசுவமான வார்த்தைகள் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அதீதமான சக்தியை வந்து அது வந்து இலக்க செய்யறதும், அதாவது தெய்வ சக்தியை இலக்க செய்யுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஆனா இங்க பேசக்கூடிய அத்தனை அசுவமான வார்த்தைகள், இவங்க செய்யக்கூடிய செயல்னால அவங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல பலனும் நடக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரத்துல இருக்காங்கன்னா அந்த கெட்ட நேரத்துல இருக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள் வந்து அதிகமாயிடும். இங்க மது அருந்துறப்ப, இங்க வந்து குப்பைகளை போடுறப்ப, அதே மாதிரி இந்த இந்த இதை வந்து தெய்வமா வழிபட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பிரார்த்தனை இருக்குல்ல, இங்க வந்து என்னோட உடல்நலம் சரியாகணும், என்னோட குடும்ப சூழ்நிலை சரியாகணும், பொருளாதார நெருக்கடி சரியாகணும், இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவங்களை அறியாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறுனால அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு, அந்த பிரார்த்தனைக்காக வந்தவங்களோட பிரார்த்தனையும் மிக சரியாக இறைவன்கிட்ட போய் சேராம இந்த அமைதியை குலைச்சதுக்கான பெரிய கர்ம வினையை அவங்க அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது என்ன மாதிரி அனுபவிப்பாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாதிரி இது இந்த ஊர்ல மட்டும் இல்லை, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான கோயில்கள்ல இந்த மாதிரியான அந்த கோயில் பிரகாரம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, இல்ல அங்க ஒரு கால பூஜை நடக்கும், மிச்ச நேரங்கள்ல பூட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்ல எல்லாம் இந்த மது பாட்டில்கள், மது அறிஞ்சிட்டு அங்க போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிச்சயமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, அந்த செல்வத்தை இழக்க நேரிடும். முதல்ல வந்து அவங்க ஒரு வறுமையை இந்த மாதிரி கோயில்ல மது அருந்துறப்ப அவங்கள அறியாம செய்ய அந்த தவறுக்கு இயற்கை இறைவன் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனைனே சொல்லலாம். அந்த தண்டனை என்னவா இருக்கும்னா, பெரிய செல்வத்தை அவங்க இழக்கிற மாதிரி இருக்கும். வரக்கூடிய நோய் மிக விரைவில் அவங்களுக்கு குணமாகாம மிகப்பெரிய பாதிப்பையும் அவங்க அடையக்கூடிய சூழல் வரும். அதாவது ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோய் ஒரு 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 2 நாள்ல சரியாகக்கூடிய நோய் 6 மாதம் 1 வருடம் வந்து காலம் நீடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து அதிகமாகிட்டே இருக்கும்.